ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கோவிலுக்கு போகிற vlog தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வந்து சித்திரக்கனி அன்னைக்கு எடுக்கிற வீடியோ vlog தான். ஆனால் எடிட் பண்ணி போஸ்ட் போடுறதுக்கு இதுக்கு அடுத்த நாள் ஆயிரும்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்ன பண்ணுறோம் அன்னைக்கு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க உள்ள போகலாம். சித்திரக்கனிக்கு முந்தின நாள் தான் என்னோட பிறந்த நாள். அன்றைக்கி வந்து எங்களால் கோவிலுக்கு போக முடியலை. அதுக்கு பதில் தான் நாங்கள் வந்து இன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லி மாமா காலையில் வேலைக்கு போயிட்டாங்க. அவங்க கால் பண்ணி சொன்னாங்க, கிளம்பிடு வந்துட்டு ஈவினிங் போல் நம்ம வந்து கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் கிளம்பிட்டேன். இதுதான் நாங்கள் ஈவினிங் வந்து வீட்டை விட்டு வெளியே கிளம்புறது ஃபஸ்ட் டைம் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு முன்னால் மார்னிங் போகிறோமா ஆஃப்டர்நூனுக்குள்ளே நாங்கள் வீட்டுக்கு வந்தோமா அப்படின்னு தான் இருப்போம். இன்றைக்கி தான் சாயந்தரம் போல் கோவிலுக்கு போகிறோம். யாரும் இல்லாமல் நாங்கள் மட்டும் போகிறோம், அதுவும் ஃபஸ்ட் டைமாக. இதுக்கு முன்னாலெல்லாம் ஃபேமிலி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி விசேஷத்துக்காக எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து ஈவினிங் டைம் கிளம்பி போகிறது உண்டு. ஆனால் இந்த டைம் நாங்கள் போகிறதுக்கு ரீசன் என்னென்னா, என்னோடய பர்த்டே அன்னைக்கு கூட கோவிலுக்கு போக முடியாமல் போயிடுச்சு. அதனால் சரி இப்போயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பி வேகமாக போயிட்டுருக்கோம். எப்படியும் ஈவினிங் மேலே ஆயிரும் அப்படின்னு தெரியும். அப்புறம் நான் இங்கே தம்பியை பிடிச்சிட்டு இருக்கேன். தம்பி என்னடானா அவங்க அப்பாவை பிடிச்சி வேகமாக இழுத்துட்டு இருக்கான். சரின்னு சொல்லி அவங்க அப்பாவும் கையை கொடுத்து ஏன் தங்கம் அப்படின்னு சொல்லி கேட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த பிரிட்ஜை தாண்டி போனோம்னா வரதராஜ பெருமாள் கோவில் நாங்கள் ஆல்ரெடி போயிருக்கோம். அந்த கோவில் தான் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளானு. ஏன்னா ஈவினிங் டைம் ஆகிட்டதுனால ரொம்ப தூரம் போனால் திரும்பி வரதுக்கு நைட் ஆயிரும் அப்படிங்கிறதுனால பக்கத்துலேயே போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு தான் நாங்கள் போக போகிறோம். ஆல்ரெடி நாங்கள் இந்த கோவிலுக்கு போயிருக்கோம். vlog எடுக்கிறதுக்காக இல்லாட்டியும் மனசு நிறைவுக்காக. அப்புறம் தமிழ் வருஷப்பரப்பில் ஃபஸ்ட்டு நாள் அப்படிங்கிறதுனால சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி நான் அந்த கோவிலுக்கு போன vlog வந்து ஃபுல்லாக போட்டிருக்கேன். அந்த கோவிலை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக போய் பாருங்கள். நான் ஐ கார்டில் மேலே லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் மணப்பாறையிலே இருந்துட்டு இன்னும் இந்த கோவிலுக்கு விசிட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த கோவிலோட லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். முடிஞ்சுன்னா அந்த கோவிலுக்கு போய் ஒரு விசிட் பண்ணி பாருங்கள். நல்லாவே மனசு நிம்மதியாக இருக்கும். அமைதியான கோவில். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கோவிலுக்கு வந்துட்டு அப்படி விளக்கு கொஞ்சம் வாங்கிட்டு கதமும் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படி சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்குள்ளே கிளம்பிட்டோம். நார்மலாகவே கோவிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னால் கோவிலுக்கு வெளியே உட்காந்துருக்கவங்களுக்கு தர்மம் பண்ணிட்டு போகலாமா அப்படின்னு தெரிஞ்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டைம் போகிறப்ப. ஏன்னா நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், கோயிலுக்கு போகும்போது போடக்கூடாது, போயிட்டு வந்து போடக்கூடாது அப்படின்னு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சு எது கரெக்ட் அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் யாரெல்லாம் சித்திரக்கனி அன்னைக்கு கோவிலுக்கு போனீங்க, எந்தெந்த கோவிலுக்கு போனீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். யாரெல்லாம் என்ஜாய் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நார்மலாகவே எந்த கோவிலுக்குள்ளேயுமே கேமரா அலோடு இல்லை. நாங்கள் தீபாரதனை காட்டும் போது மட்டும் சரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு உடனே கட் பண்ணிட்டேன். பெருமாள் கோவிலில் நார்மலாகவே துளசி மடம் கொடுக்கறது வழக்கம். அதையும் நாங்கள் அப்படி வாங்கிட்டு இந்த தீர்த்த தண்ணியெல்லாம் வாங்கிட்டு துளசி மடத்துக்கிட்ட நின்று ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே வந்தாச்சு. சின்ன வயசாக இருக்கும்போது கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா கோவிலுக்குலாம் யார் போகிறது, எங்கேயாவது வெளியே சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலம் போய் இப்போ நம்ம வளர்ந்து கொஞ்சம் பெரிய பிள்ளையாகி அதுக்கப்புறம் மேரேஜ்லாம் ஆனதுக்கு பின்னால் எப்படா கோவிலுக்கு போகலாம், ஏதாவது கோவிலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு கோவிலுக்கு போகிற நிலைமைக்கு நம்ம வந்துடுறோம். யாரோட லைஃப்லலாம் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இத்தனை வருஷமாக நான் கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு ஒரு பலன் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சேனல் 6 வருஷமாக நான் யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு வரேன். அதில் எவ்வளவோ வீடியோஸ் போடுவேன். அந்த வீடியோஸ் எல்லாமே இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் மானிட்டைசேஷனுக்கு எனேபிள் ஆகிருக்கு. ஆனால் இன்னுமே நம்ம பாதி ப்ராசஸ் தான் எலிஜிபிலிட்டி ஆகிருக்கோம். இன்னும் மீதி ப்ராசஸ்க்கு இன்னும் எலிஜிபிலிட்டி ஆகலை. அதனால் நீங்கள் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய தேங்க்ஸ். நான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன். எனக்கு இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக என்னோடய பர்த்டே அன்னைக்கு எனக்கு மானிட்டைசேஷன் ஆகிற மாதிரி வந்துச்சு. அது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. கோவிலுக்கு போயிட்டு உடனே எந்திரிச்சு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். நாங்கள் உட்காந்துருக்க டயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இன்னொரு சாமிக்கு நெய், தயிர், அப்புறம் மஞ்சள் நீர் வச்சு அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதையும் பார்க்குறதுக்கு எங்களுக்கு சான்ஸ் கிடச்சிது. நாங்கள் உட்காந்துருந்துட்டே பார்த்துட்டு இருந்தோம். தீபாரதனெல்லாம் காட்டினாங்க அதுக்கடுத்து.
நம்ம சேனலில் 10K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கே இன்னும் கொஞ்சம் தான் தூரம் இருக்குது. அதனால இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் தொடர்ந்து வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நம்ம 10K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதும் பெரிய பெரிய செலிப்ரேஷன் வீடியோஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனல் கூட இணைஞ்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் சூப்பர் தேங்க்ஸ்லாம் எனேபிள் ஆகிருக்கு. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வீடியோ ஏதாவது நான் போஸ்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் தேங்க்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக எனக்கு தேங்க் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப்பில். என்கிட்ட என்ன கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னாலும் உங்களால் கேட்க முடியும். லைவில் சேட் பண்ணலாம். ப்ரியாரிட்டி கமெண்ட்ஸ்க்கு ப்ரியாரிட்டி கொடுத்து ரிப்ளை பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது எல்லாமே சில்வர், பிரான்ஸ், கோல்டு, டைமண்ட் இந்த மாதிரி நிறைய லெவல்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காம சேனலை விசிட் பண்ணி உள்ளே போய் பாருங்கள். நாங்கள் அப்படி பக்கத்துலேயே காளி கோவில் இருந்துச்சு. அந்த கோவிலுக்கு இன்னும் ஒரு டைம் கூட போகலை. போகிற வழியில் அங்கே அபிஷேகம் நடந்துட்டு இருந்துச்சு. சரி அங்கேயும் போயிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்தோம். ரொம்பவே சக்தி வாய்ந்த கோயில், நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். போகணும் நினச்சிட்டே இருந்திருக்கோம். நம்ம நினச்சாதான் எதுவுமே நடக்காது. நம்ம யதார்த்தமாக போனால் தான் நடக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கி எனக்கு நடந்தது. நான் நினச்சிட்டே இருந்தப்பெல்லாம் நடக்கலை. யதார்த்தமாக நான் நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. சரி சித்திரக்கனி அன்னைக்கு நல்லது நடக்குது, வருஷத்தில் முதல் நாள் நல்லா இருந்துச்சுன்னா அந்த வருஷம் ஃபுல்லாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு ஐதீகம். எனக்குன்னு இல்லை, நிறைய பேர் அப்படி நினச்சி தான் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. யாரெல்லாம் இதை அக்ரி பண்ணுறீங்களோ மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.